இருந்து மாணிக்கவாசகர் இருக்காங்க. மாணிக்கவாசகையாவை பத்தி சொல்லணும்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லலாம். அவரு என்ன சொன்னாலும் நடக்குது. அதனால நிறைய அறிவின் திரைவிளையாடல் இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்லாங், அவங்களுக்கே உரித்தான ஒரு உரையாடல், இயல்பான உரையாடல்ல எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகா. இன்று அவருடைய உரையாடலை அனைவரும் கேட்போம். வாழ்க வளமுடன். ஓகே, மியூட் கொடுத்துட்டுங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. கிளியரா கேக்குதுங்களா? கோகோஸ்ட் உள்ளவங்க மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணி. சிவபிரகாஷ் ஐயா கேக்குதா? அருமையா கேக்குதுங்க, அருமையா கேக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம சிந்திக்கிற தலைப்பு அதிர்வுகளின் திருவிளையாடல். இப்ப இந்த தலைப்புல பேசுறதுக்காக எனக்கு வாய்ப்பளித்த WCSC ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அறிவியல் அரங்கத்தினுடைய சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், WSC R&D இயக்குநர்களுக்கும், ஆலியாரினுடைய நமது தலைவர் SK ஐயா அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது இரவு வணக்கம். அதிர்வுனா என்ன, அது ஏன் திருவிளையாடல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம சிந்திக்க போறோம். இப்ப பாருங்க, இயற்கை என்பதே தெய்வம், சுத்த வெளி, பூரணம். இதுவேதான் பேராற்றல், காலம், பேரறிவும் ஆகும். இயற்கை தன்மையைத்தான் தன் இருக்க அழுத்தம், இவ்வழுத்த விளைவாம் நுண் அதிர்வு காலம் ஆச்சு. இயற்கை அழுத்தம் அதிர்வு என்னும் இயக்க விளைவை இறுக்கி நொறுக்கிய துகளே பரமாணு நுண்விண். இயற்கை என்றோ விண்ணாகி பலப்பளவாய் பெருகி இணைந்தும் பிரிந்தும் இயங்கும் இயல்பே பிரபஞ்சம் ஆகும். பாருங்க, மகரிஷி எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இறைநிலையின் பேராற்றலானது தன் இறுக்கத்தால், தன் அதிர்வுகளால் அப்படியே நுண் அதிர்வுங்கிறார். அது என்ன ஆகுது? இருப்பு நிலை இயக்க நிலையா மாறுது. அந்த இடத்துல இந்த இருப்பு நிலை இயக்க நிலையா மாறதுக்கு தான் நம்ம தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த புரிதல், அந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடம்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அதிர்வுகளுக்கும் காரணம். அப்ப இது இப்ப என்ன ஆகுது? ஒரு கடல் அலைகளை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். மின்சார அலைகளை பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். சில நம்ம சமயத்துல பாத்தீங்கன்னா ஈர கையோட கொண்டு போய் சுவிட்ச் பாயில கையை வச்சு ஒரு இழுப்பு இழுத்துன்னா அப்புறம் தெரியும் அம்மா ஐயோன்னு கத்திக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த அனுபவம் நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும். ஈவன் இந்த கொசு பேட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல எலக்ட்ரிக்கல் இதுல பாதுகாப்புக்கு வேற ஒரு வலை போட்டிருப்பாங்க. நம்ம தெரியாமப்பட்டா கூட ஒண்ணு பண்ணாது. சில பேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேட்டரி வச்சு ஓப்பனாவே இருக்கும். தெரியாதனமா கையை வச்சு இழுத்துது பாருங்க, எலக்ட்ரிக் கரண்டை விட வேகமா இழுக்குது. இப்ப இந்த அதிர்வு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பல பேர் அதை உணர்ந்திருப்போம். இதனால அந்த அதிர்வுகளால் நம்ம துன்பப்பட்டிருப்போம். இப்படி பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். சப்த அலை பார்க்க, இப்ப சில சவுண்ட்ஸ் வேவ்ல வரும். இதெல்லாம் ஒரு அதிர்வுல தான் வருது. இப்ப விஞ்ஞானிகள் போல அதிர்வுகள், அத வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்ப இந்த வகையில் எல்லாமே அதிர்வுகள் தான். பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகள், அறிவுகள், ஆற்றல்கள், காந்தமயம்தான் எல்லாமே இருக்குது. இப்ப ஜடப்பொருள் கூட ஓரறிவு தாவரம் என்றால் வேறொரு எண்ணிக்கையிலான அதிர்வுகள் கூட்டுத்தொகை வேற ஒரு பொருளா மாறி இருக்கும். இந்த பிரபஞ்சம் கூட ஒரு விதத்தில் மிகச்சரியான ஒரு அதிர்வுகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த அதிர்வுகளை வச்சு இப்ப போலி வைத்தியம் எல்லாம் பண்றாங்க. இது நம்ம பரவுது, அது இவ்வளவு நீளுது, உங்களை சுத்தி வருது, அது வருது, இது பாயுது, இதெல்லாம் வச்சு இந்த நம்மளுடைய மன அதிர்வுகளை வச்சுக்கிட்டு இப்ப படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல வச்சு சம்பாதிக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்ல நம்ம எல்லாம் பார்த்து இந்த அதிர்வுகளான சமாச்சாரத்தை பார்த்து நம்மளே அதிர்ந்து போயிருப்போம். அதிர்வுகளை பற்றிய ஒரு உண்மை என்னவென்றால், கண்ணுக்கு தெரியாத இந்த அதிர்வுகள் மிக மிக சக்தி வாய்ந்ததுதான்.
இப்ப மின்சாரத்தையே எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க. வேண்டாம், அதை நம்மால எடுக்க முடியாது. அது ஒரு புரிந்து கொள்ளலாம். மின்சாரமின்றி வாழ்வது கஷ்டம். அதை நம்மை தாக்கினால் உயிர் வாழ்வதும் கஷ்டம். இந்த அதிர்வுகளின் வரிசையிலே அதிக சக்தி வாய்ந்தவை என்று நாம் சொல்ல போனால், இப்ப மின்சாரம் பார்க்கலாம், அணுகுண்ட பார்க்கிறோம். இதுல இந்த அதிர்வுகளே மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்வு எதுனா மனிதர்களுடைய எண்ண அதிர்வு தான். 6வது அறிவின் எண்ண அதிர்வு தான். நம் மூளையிலிருந்து புறப்படுகின்ற விஞ்ஞானம் கூறுது. ஆனால் நமது மகரிஷி அவர்கள் மனம் என்னும் ஒரு காந்த சக்தி தொட்டு, சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு இவற்றை மூளையின் வழியே செலவானால் அதுதான் மனம். மனம் அவற்றை உணர்ந்து ஆழ்மனதில், அதாவது கருமையத்தில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் நமது அதிர்வுகளினால் அது தூண்டப்பட்டு மூளையின் வழியாக எண்ணங்களாக எப்பொழுதும் விரித்து காட்டிக்கொண்டே இருக்கும். எந்நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நமது மூளையிலிருந்து ஒரு வினாடிக்கு இத்தனை என்ற ரீதியில் அதிர்வுகள் புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்குது என்பதுதான் நாம் முதல்ல இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய சமாச்சாரம். ஒரு வினாடிக்கு இத்தனை என்று புறப்படும் அதிர்வுகள் அதை ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கணக்கிடுகிறார். இந்த விதமான அதிர்வுகளை விஞ்ஞானம் 4 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. விஞ்ஞானம் ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் பார்க்கிறது. ஆன்மீக உண்மைகள் என்பது விஞ்ஞானத்திற்கு எதிரானவை அல்ல. இன்னொரு படி மேலே போய் ஆன்மீகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் நான் என்ன சொல்றேன்னா, அது விஞ்ஞானிகளின் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். மகரிஷியின் தத்துவங்கள் விஞ்ஞான பார்வையோடு இன்றும் விஞ்ஞானத்தால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத அல்லது உணர்ந்து கொள்ளப்படாத அல்டிமேட் சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அது நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம். இதில் இன்றைய விஞ்ஞானம் பீட்டா வேவ், ஆல்பா வேவ் போன்ற அதிர்வுகளை பற்றி சில முக்கியமான உண்மைகளை இன்னமும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்பா என்றாலே ஆரம்பம், ஆதி என்றும் அர்த்தம். கிரேக்கர்கள் கடவுளை ஆல்பா என்ற ஒமேகா என்றும் கூறுகிறாங்க. அவங்க ஆதியும் நீயே அந்தமும் நீயே என்ற அர்த்தம். நம்முடைய மூளையில் 4 விதமான அதிர்வுகள், அலைகள், மின் அதிர்வுகள் தோன்றுது. இந்த அதிர்வுகள் எண்ணத்தின் அதிர்வுகளா அல்லது சிந்தனை செய்யும் போது அவற்றின் விளைவுகளாக பிரதிபலிக்கப்பட்டு தோன்றும் அதிர்வுகளா என்ற விளக்கத்தை விஞ்ஞானம் இதுவரை நமக்கு தரவில்லை. மூளையிலிருந்து அதிர்வுகள் புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்கின்றன. இந்த அதிர்வுகளுக்கு முறையே பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று நம்மள ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். இன்னும் சில உட்பிரிவு இதுல இருக்குதுங்க. இதுல சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், டாக்டர் அம்மாலாம் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா திருவாங்க. இதுக்குள்ளார உட்பிரிவு இருக்குது. அது நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. சாதாரணமான மனிதர்களை பார்த்தீங்கன்னா பீட்டா அதிர்வுகளில் தான் இருப்பாங்க. தூங்கும் போது நேரம் போக மற்ற நேரங்கள் மனிதர்கள் இந்த பீட்டா அதிர்வு இயக்கத்தில் இருப்பாங்க. மூளை பீட்டாவில் இருக்கும்போது ஒரு வினாடிக்கு 14க்கு மேலாக ஹெர்ட்ஸ் என்ற கணக்கில் நியூரான்களை அடுத்து தொடர்ந்து எரித்து அதிர்வுகளை அனுப்பி கொண்டே இருக்கும் அல்லது உருவாக்கி கொண்டே இருக்கும். உருவான அதிர்வுகள் ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்குமா என்னன்னு கேட்டா நிக்கவே நிக்காது. அது வெளியே போய் தான் ஆகணும். 14க்கு மேல் உள்ள அதிர்வுகள் அதிகரிக்க நமக்கெல்லாம் என்ன நடக்கும்னா மன அழுத்தம், கவலை, பரபரப்பு, கோபம், பொறாமை எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இது போன்ற நிலையின் மூளையின் இடது பக்க செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும். நாட்டில் நடக்கும் அனைத்து கெட்ட செயல்களுக்கும் காரணம் இந்த பீட்டா அதிர்வுகள் தான். இத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களை செய்ய தூண்டும் இவை எங்கேயோ யாரோ நினைப்பது, அவர்கள் செய்ய துடிப்பது, அந்த வேகத்தில் இருப்பது, இன்னொருவரால் கூட அது நடந்து விடக்கூடிய சாத்தியம் உண்டு அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்றாங்க, மெய்ஞானிகளும் சொல்றாங்க. எப்படி ஒரு உதாரணம்னா, இப்ப எனக்கு காசு இல்ல, 100 ரூபாய் இருந்த பரவாயில்லையே சாப்பிடலாமே நினைச்சா கையில காசு இல்லை, ஆனா பசிக்குது, பக்கத்திலே ஹோட்டல் இருக்குது. எங்கேயாவது திருடலாமா நான் நினைச்சிட்டு நான் திருடணும்னு நினைச்சிட்டா சுத்தியிலும் மக்கள் கும்பல் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னால முடியாது. ஆனா என்னுடைய அலைச்சூழல் அதிர்வுக்கு வேற எங்கேயாவது ஒருத்தன் வந்துட்டானா அவன் இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்துக்குவான்.
இப்படி விலங்குகளுக்கும் சமீபத்தில் நடந்திருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. இந்த அதிர்வுகள் எல்லாமே இப்ப இது மட்டும் இல்லைங்க. தண்ணியில அந்த அதிர்வு பிரதிபலிக்குதுங்கிறாங்க. மந்திர சொற்கள் உட்படுத்தி அந்த தண்ணி வாங்கி அதுல ஒரு ஒரு விதமான அதிர்வுகள் ஏற்படுதுங்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. அப்ப ஒரு கெட்ட அதிர்வுகள் நான் நினைத்தால் இன்னொருவர் செயல்படுத்தி விடுவார்கள். அது போலதான் யாரோ நினைக்கிற கெட்ட எண்ணங்கள் நம் மன அலைச்சொல்லும் 14க்கு மேல போக போக நம்ம செஞ்சு போடுவோம் அந்த கெட்ட செயலை. இப்ப செஞ்சது மட்டுமில்ல, அந்த செயலை நான் செய்துவிட்டால் அதற்கான விளைவுகளை நானோ குடும்பமோ சந்ததிகளோ அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல விதி விலக்கே கிடையாது. அடுத்தது இப்ப ஆல்பா அதிர்வுக்கு வாங்க. இது ஒரு தளர்ச்சியான நிலை. வினாடிக்கு 8 முதல் 13, 14 வச்சுக்கோங்க. இந்த ஆல்பா நிலையில் புலன்களின் செயல்பாடு மிகவும் கொஞ்சம் அமைதியாக அடைந்துவிடும். இந்த நிலை தூக்கமும் அல்ல, விழிப்பும் அல்ல. இது ரெண்டும் கெட்டான் பேரு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. இது ஆங்கிலத்தில் டிரான்ஸ். தன்னை சுற்றி நடப்பனவற்றில் கவனம் செல்லாத மனநிலை, மெய் மறதி நிலை, தன் பயம் இழந்த நிலை, இதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். இந்த நிலையில் தெய்வீக தன்மையினுடைய உதிப்புகள் நம் உள்ளே இயங்க நாம் அனுமதி அளிக்கிறோம். இப்ப உள்ளார இருக்குது, நம்ம அதை சட்டம் பண்றதே இல்லை. எது என்னிடம் இருக்கிறதோ, என் அதிர்வுகள், என் மனம் அதை மட்டமா நினைக்கும். எது என்னிடம் இல்லையோ என்னுடைய மனம் அதை உயர்வா நினைக்கும். அப்ப நம்மளுடைய இந்த டிரான்ஸ், இந்த ஆல்பா வேவுக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா இப்பதான் தெய்வீக நிலை உள்ளே இருந்து உதிக்க ஆரம்பித்து விடும். அது பாருங்க, இந்த பகல் கனவுகளுக்கும் இரவு கனவுகளுக்கு வரும் நிலையும் இந்த இதுதான். இது ஒரு முக்கிய செய்தி. எதன்னா, கெட்ட கெட்ட கனவுகளும் பயமுறுத்தும் பேய் கனவுகளும் ஆல்பா அதிர்வில் வரவே வராது. நல்ல தியானம் பண்றவங்க எனக்கு கெட்ட கனவு வந்ததுங்க, பேய் வரமா, அதெல்லாம் அவன் தியானமே பண்ணலேன்னு அர்த்தம். இதெல்லாம் சில பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து ஆல்பாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கனவெல்லாம் வராது. எவ்வளவு சந்தோஷமான செய்தி பாருங்கள். அப்படி ஏதாவது கனவுகள் தோன்றினால் நமது மனம் ஆல்பாவில் தியானம் செய்யவில்லை. அதை தான் வச்சுக்கணும். நம்ம இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், நம்ம மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அந்த கனவு நிலை எதுனா, சும்மா கனவுனா கண்ணை மூடிட்டு நான் கோடீஸ்வரன் லட்சாபதி ஆகணும், சினிமா நடிகரை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கனவு இல்லை. ஆல்பா வேவில் வரும் கனவுகள், அது அவர் அதை தான் சொல்றார். அந்த கனவுகள் நமது ஆல்பா தியானம். இதுதான் அந்த நிலையில நீங்க எப்பொழுதும் சிந்தனை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. டாக்டர் டெரன்ஸ் ஏ பாஸ்டியன் என்ற மருத்துவர் கூறுவது என்னவென்றால், இந்த நிலையில் படிப்பு, எழுத்து, பேச்சு எல்லாவற்றிலும் இந்த அதிர்வுகள் அவர்களுடைய திறன்மையை மேம்படுத்த செய்துவிடும். இந்த ஆல்பா வேவ்ல ஆல்பா அதிர்வுக்கும் அடுத்தது தீட்டா இவ் அதிர்வில் மனம் 4 to 7 வரையிலான ஹெட்ஸ் அதிர்வுகளில் இருக்கும். இதை சுருக்கமாக செல்ல போனால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லும் நிலை. ரகசியமாக இருக்கிற பிரபஞ்ச ரகசியங்கள், விளங்க முடியாத ஆற்றல்கள் இந்த இடத்தில் வெளிப்பட்டுவிடும். தெய்வீக தன்மை வெளிப்படும். இந்த அதிர்வில் தான் நாம் அந்தரத்தில் மிதப்பது போலவும் உணரலாம். மூளைக்கும் நமது புலன்களுக்கும் உள்ள தொடர்பு நின்று போயிருக்கும். இந்த அதிர்வில் மூளையின் வலது பக்க செயல்பாடு தீவிரமா இருக்கும். ஆனா மனதினுடைய இயக்கத்தை அங்க எல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தியிருக்கும். விஞ்ஞானிகள் இந்த நிலையில் தான் சிந்தனை திறனை அப்படிங்கிறாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் இந்த வேவ்ஸ்குள்ளார வந்துதான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு அளிக்கிற கண்டுபிடிப்புகள், ஒரு தத்துவங்கள், அதெல்லாம் இந்த நிலையில இருந்துதான் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன் சார்பு நிலை கோட்பாட்டை இந்த நிலையில் இருந்த போதுதான் எழுதினார் என்றும் சில பேர் கருத்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த அதிர்வில் தான் தூர திருஷ்டி நமக்கு கிடைக்கும். இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா டெல்டா அதிர்வுகள். இந்த 1 to 3 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வுகள். இதில் ஏற்படும் மூளையின் அதிர்வுகளுக்கிடையே மிக மிக மெதுவானதும் நீளமானதும் இதுதான். மிகவும் ஆழமான தூக்கத்தோடு தொடர்புடையது. இந்த அதிர்வில் மூளையின் இருபக்க செயல்பாடுகளிலும் அபூர்வமான இணக்கம் இருக்கும். மூளையின் அதிர்வுகளை நமது விருப்பப்படி மாற்றிக்கொண்டு அதே சமயம்
விழிப்புணர்வோடு நாம் இருக்க முடியுமானால் வருஷ கணக்கில் தியானம் செய்தும் அடைய முடியாத சாதனைகளை எல்லாம் மிக குறைந்த காலகட்டத்தில் நாம் இந்த அதிர்வில் சாதிக்கலாம். இது முக்கியமானது. இது போலுள்ள செயல்பாட்டை மூளையின் அதிர்வுகளை ஒன்றிணைந்தால் பிரெயின் வேவ் சிங்க்ரனைசேஷன் என்றும் சொல்லலாம். இரண்டு பொருள்கள் அல்லது மனிதர்களுக்கிடையே பொதுவாக அதிர்வுகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அருகருகே அவைகளான அல்லது அவர்களை வைத்திருந்தால் பழகவிட்டால் அதிர்வுகள் ஒரே விகிதத்தில் மாறிக்கொள்ளும். இப்ப பாருங்க, இது எப்படி ப்ரூவ் பண்றாங்க. கிராமத்தில் தமாசாக சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன் யோகியதைய நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. இப்ப இதே மாதிரி இந்த அதிர்வுகள் பாத்தீங்கன்னா, ஒரு அறையில் அந்த காலத்துல பெண்டுகன் டைப் கிளாக்ல இருக்கு, அப்படியே கீழே இந்த ரவுண்டா வட்டம் மாதிரி இருக்கு, அப்படி ஆடிட்டு இருக்கும். ஒரு 10 கடிகாரத்தை மாட்டி வெவ்வேறு ஓட்டத்துல இருக்கிற 10 கடிகாரத்துல அந்த பெண்டுலகன் குத்த விட்டுட்டோம்னா ஒரே நாள்ல பாருங்க எல்லாம் அந்த அதிர்வுகள் தானாக ஒரே நேரத்துல ஒரே திசையில மாற ஆரம்பிச்சிடும். இது எப்படி நடக்குதுன்னா இயற்கையினுடைய சக்தி. இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி சயின்ஸ்ல ஒரு புக்ல போட்டிருக்கிறாங்க. சில ஆண்டுகள் ஒன்றோடு அன்போடு கருணையோடு வாழ்கின்ற கணவன் மனைவியும் குடும்பத்தில் ஒழுங்காக இந்த அதிர்வில் வாழ ஆரம்பித்து விட்டால், மகரிஷி அதுதான் சொல்றார், உங்களுடைய தியானத்தில் இருக்கும் ரகசியங்கள் வெளிப்படுமானால் முதலில் ஒரு குடும்பத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ளலாம்ங்கிறார். அவர்களின் சிந்தனையும் ஒன்றாக மாறிவிடும். இப்பதான் அதுதான் கண்ணதாசன் பாட்டு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொருளோடும் உறவாட வேண்டும். இத வள்ளுவர் தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறார். நமது அருட்தந்தை நாம் நன்றாக தவம் தற்சோதனை காயக்கல்பம் உடற்பயிற்சி செய்கிறோமா என்பதை முதலில் நமது குடும்பத்தில் செயல்படுத்த வேண்டும் என்கிறார். இந்த சமநிலை அதிர்வுகள் குடும்பத்தில் இருந்தால் முக்கியமானது. கணவன் டீ சாப்பிட நினைச்சாலும் பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இந்தங்க டீ சாப்பிடுங்க. இது எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இதுலயே நான் நினைச்சேங்க, நீங்க பேசுனீங்கன்னு இப்ப சமீபத்துல நம்ம தியாகராஜன் ஐயா அங்க சவுத் அரேபியாவில் இருக்கிறாரு. நான் மணி ஒரு 2:30 மணிக்கு என்ன பண்ணேன், ஒரு ரிங் அடிச்சேன். இப்ப பாருங்க, உங்களது எடுத்து வச்சு உங்களுக்கு பேச நினைச்ச நீங்க பேசுறீங்க. இதுதான் சம அதிர்வுகளினுடைய இயக்கப்பாடுகள். ஒத்த மனமுடைய கருத்துடையவர்கள் ஒண்ணு நினைக்கும் போது அது நேரா அங்க போய் தட்டிரும். இந்த அதிர்வுகளை இது எப்படி இது கிராஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை ஆழமான தியான நிலைகள் மூலம் வேண்டுமென்றே நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். விஞ்ஞானம் இது இப்பொழுது நிரூபித்துக் கொண்டுதான் இருக்குது. தியானம் செய்ய செய்ய முக்காலம் உணர்ந்தவர்கள், முக்கால ஞானிகள் கூட ஞானிகளை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தியானம் பின்பற்றப்பட்ட ஒலி எழுப்புதல், மந்திரங்கள், கூட்டாக ஓதுதல் எல்லாமே விழிப்புணர்வுகளையும் ஒன்றிணைக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மந்திரங்களை சொல்றது, தியானம் பண்றது, கூட்டமா உட்காந்து ஒரு ரூம்ல தியானம் பண்ணா அந்த அதிர்வுகள்லாம் ஒரு இயக்கத்துக்கு வரும். அப்ப நம்ம கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்தா கூட சரியா வர்றதுக்கு தான் மன்றத்துல போய் தியானம் பண்ணுங்க வீட்டுல பண்றதை விடன்னு சொல்றது. இப்ப நமது மகிழ்ச்சி கொடுத்த பயிற்சிகளை எல்லோரிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்வது, வீட்டில் தனியாக உடற்பயிற்சி காயங்களுக்கும் தியானம் தற்சோதனை செய்வதை தவ மையங்களில் அறக்கட்டளையில் அறிவுத்திருக்கோயிலில் செய்து பாருங்கள். இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இரண்டுக்கும் உள்ள அதிர்வுகள் கண்டிப்பாக அந்த வித்தியாசத்தை நாமே உணரலாம். இப்ப இது பாருங்க, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா ஆகிய அதிர்வுகளை அறிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் எப்படிப்பட்டவை என்று இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரோ பிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் நியூரோ பிசியாலஜி, இது ஃபெடரேஷன் எலக்ட்ரிகோ, இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன பீட்டா அலை, அதாவது அந்த அதிர்வில் மனித மூளை இயக்கத்தில் இருந்தால் உணர்ச்சி வையப்பட்ட மன உடல் இயக்கம் மேலோங்கும். மற்றும் ஆல்பா, தீட்டா, டெல்டா அதிர்வுகளில் நமது மூளை இயக்கம் இருக்கும் பொழுது எல்லா அதீதமான சக்திகளும் நமக்கு சாத்தியமாகிறது. இது சயின்ஸ் சொல்லுது. அணுவை பிளந்து பார்த்த பின் விஞ்ஞானிகள் உலகில் ஏற்பட்ட மாற்றம் மிக பிரம்மாண்டமானது. உள்ளே இடைவிடாத கதிரியக்கத்தை கண்ட விஞ்ஞானிகள் திகைத்து போயினர். அதுவரை திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் என்பதை பார்வைக்கு மட்டுமல்ல உண்மையிலேயே அப்படிதான் என்று நம்பி வந்த விஞ்ஞானிகள்
கடைசியில் எல்லாம் சக்திமயம், எல்லாமே ஒரு அதிர்வுகளை என்ற ஒரு முடிவு, அதிர்வுகளில் இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. காணும் பொருள்கள் எல்லாம் சக்தி, அறிவு, துடிப்பு, அதிர்வு விதவிதமான மாறுதல்களாக இருக்க கண்டனர். விஞ்ஞானத்தில் குவாண்டம் இயற்பியல் என்ற புதிய அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மற்ற உயிருள்ளவையும் உயிரற்றவையும் மிக மிக நுண்ணியமான மைக்ரோஸ்கோப்பினால் பார்க்கப்படும் போது சக்தியின் வெளிப்பாடுகளாக கதிரியக்கங்களாக தெரிவதாக இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. இதைத்தான் நமது மகான் விண்ணின் தனிநிலை இயக்கம் கொள்ளல் தள்ளல் சக்தியாகிறது. அது காற்றில் இயங்கும் போது ஒளியும் அதிர்வுகளாகிறது. நீரில் அதுவே சுவையாக, மண்ணில் வாசனைகளாக, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இயக்கத்தன்மைகளை ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு மண்டல நிகழ்ச்சியில் முறையாக இயக்கம் பெறும்போது அந்த மண்டலத்தில் காந்தம், மின்சாரம், வெப்பம், காற்று ஆகிய 4 வகையான சுழல்கள் முறையாக அதனதன் வேகத்தில் அதனதன் பாதையில் சுழன்று அதனுடன் அழுத்தம் முதலியான 5 இயக்க அதிர்வுகளும் காக்கப் பெறுகிறது. இந்த 5 வகையான இயக்க அதிர்வலைகள் முறையாக தொடர்ந்து நடைபெறுமானால் அதன் விளைவாக பாருங்க, வித்து கூறுதல் விளைந்து இணைந்து அந்த மண்டலத்தில் உணர்ச்சி என்ற இயக்கம் உருவாகிறது. அப்போது அந்த மண்டலம் அறிவு என்ற சிறப்பு இயக்கத்திற்கு அடிப்படையான வித்து ஆகிறது. இந்த வித்து கோலங்கள் தான் எல்லா வகையான உயிரினங்களுக்கும் அடிப்படையான சிற்றலைகள், செல்ஸ் ஆகும். இத்தகைய வித்து கோலங்கள் எண்ணிக்கையில் பெருகி கூடி கொத்தாக அமைந்து இயங்கிக் கொள்ளல், தள்ளல், உணர்தல், வித்திருத்தல் என்ற சிறப்பு இயக்கங்களை பெறும் பொழுது தொகுப்பு இயக்கமே ஜீவன். நல்லா பார்த்துக்குங்க. அப்ப எவ்வளவு பெரிய உள்ளடக்கமான இந்த அதிர்வுகள் நமது மனதை பாதிக்கிறது. இப்ப இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிர்வுகள் என்ன, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், சில மந்திரம் உச்சாடனம் பண்ணணும், சில கோயிலுக்கு போகணும், சில விதமான என்ன அதிர்வுகளை ஒளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத பக்தி மார்க்கத்துல எல்லாமே செய்யறாங்க. கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளையோ அதனுடைய தன்மைகளையோ அந்த பொறுமையோ பக்தியில இப்ப குறைஞ்சுகிட்டு இருக்குது. திசை மாறி தடுமாறி போய்கிட்டு இருக்குது. 2வது, இது நடந்த நிகழ்ச்சிங்க. இப்ப இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மனிதன் ஆழ் மனது சிந்தனையில ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அப்படி பதிவு பண்ணிட்டாங்கன்னா திருப்பி என்ன ஆகுதுன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்புல இருக்கிற எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சமீபத்துல ஒரு ஒரு நிறுவனத்துல கொடுத்திருக்க ஒரு இதுல நிரூபிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பலவிதமான வியாதிகளை இந்த அதிர்வுகள் மூலம் மனம் ஒரு ஒரு கூற்றை எடுத்து வைத்தால் அந்த வியாதியை தானாகவே போக்கிவிடலாம், அது தானாகவே நீங்கிவிடும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். இது போல சில விதமான அதிர்வுகளை, அதாவது ஒரு டாக்டர் நல்ல உடம்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கேன்சர் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுதுங்கன்னு சொல்லி உங்கள் மனம் அந்த அதிர்வுகளை நம்பி விட்டால் அன்றிலிருந்து கவுண்ட் டவுன் உங்க உடம்புல அந்த கேன்சர் ஆரம்பித்து விடும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? நல்லா இருக்கிற உடம்புல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த அதிர்வு நம்ம மனசுக்குள்ளார போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வேலையை செய்யும். சார், இறக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு சைக்காஸ்டிஸ்ட் என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உனது சிகரெட்டை வச்சு நான் புண்ணு பண்ண போறேன், எவ்வளவு ரத்தம் உங்க உடம்புல இருந்து பீச்சு வெளியில அடிக்குதா இல்ல அப்படியே கசியுதா நான் செக் பண்றேன்னு சொல்லி ஒரு சைக்காஸ்டிஸ்ட் டாக்டர் அவனை அப்படியே சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அவனை தூக்கத்துக்கு கொண்டு போறாரு. சாதாரணமா தூக்கத்துக்கு கொண்டு போனா சைக்காஸ்டிக் டாக்டர் எல்லாம் தேவையில்லை. இப்ப நான் பேசுற பேச்சிலேயே பாதி பேர் தூக்கம் கொட்டாய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பேசினாலே போதும். அவன் நம்மலாம் இப்ப நான் கூட சைக்காஸ்டிக் டாக்டர்னு வச்சுக்கலாம். இப்ப டாக்டர்னு போட்டுக்கிறல, தூக்கத்துக்கே போயிடலாம். அந்த தூக்கத்துக்கு கொண்டு போய்ங்க இவர் என்ன சொல்றாரு, இப்பொழுது நான் சிகரெட்டை உன் உடம்பில் வைக்கிறேன், எவ்வளவு ரத்தம் வெளியாகிறது என்று டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிகரெட்டை நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பனிக்கட்டி எடுத்து வைக்கிறாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. ரத்தம் பீச்சி அடிச்சிருக்குது, வலிஞ்சு போயிருக்குது. அந்த சிகரெட்ல என்ன காயம் வருமோ அந்த காயம் உனக்கு வந்திருக்கு. வச்சது ஐஸ் கட்டி. இப்ப என்ன ஆனது, அந்த மனம் இந்த சொல் வாங்குறத உள்ளார வாங்கி அதோட இன்டர்லிங்க் பண்ணிருச்சுன்னா நடக்காதது நடக்க வைத்து விடும். நம்ம மூளைக்கு ஒரு கேரக்டர் என்னன்னா, தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சிகளை நம்ம சேர்த்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நீங்க அந்த நிகழ்ச்சியிலிருந்து வலுவா வெளியில போனா கூட மூளை உங்களை இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிடும்.
அதுக்குதான் மகரிஷி சொல்றாரு, உடற்பயிற்சி ஒருவேளை போது தியானம் கிடைச்ச போதெல்லாம் செய்யுங்கிறாரு. ஏன் தியானம் கிடைச்ச நேரமெல்லாம் செய்யும் நம்மளை சொல்றாரு? நீங்க ஒன்ஸ் மூளைக்கு தியானம் பண்ண ஆற்றலை கொடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வேண்டாம் எப்படியோ டயர்டா இருக்குது, நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம்னா மூளை விடாது. நீங்க சும்மா அப்படி சிந்திக்கிற நேரத்திலே அது தியானத்துக்குள்ளார போயிரும். நம்ம மூளைக்கு அற்புதமான ஒரு கேரக்டர். அதனாலதான் நம்ம மூளைய இந்த மாதிரி அதிர்வுகளை வச்சு பழக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2வது நம்ம மனம் ஒரு இது என்ன மனம் என்ன மோசம்னா, யாரு எதை சொன்னாலும் அப்படியே நம்பிரும். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, உடனே எனக்கு அப்படி இருக்குமா? நீங்க ஒண்ணும் வேண்டாம். நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயி, இப்ப மாணிக்கவாசகம் ஒரு சித்த வைத்தியம் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. கை நாடிய புடிச்சா உனக்கு கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, நீங்க புடிச்சு மட்டும் பார்த்து, ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஐயையோ! அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க. 5 நிமிஷத்துல வேர்த்து கொட்டி, உடனே கிளினிக் ஓடி போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க? வெறும் ஐயையோன்னு தான் சொன்னீங்க. உனக்கு இந்த நோய் ஏதாவது சொன்னீங்களா? அவன் ஏன் பயப்பட்டான்? உங்க பார்வைய ஏன் அவன் நம்புறான்? இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அலைச்சூழல் மனம் என்ன ஆகுதுன்னா, என்னமோ நமக்கு ஒரு பெரிய வியாதி முட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இனிமேல் அவ்வளவுதான். அதாவது நோய் இறந்தவர்களை விட, நோய் என்ற பயத்தால் இறந்தவர்கள் மிக அதிகம் சயின்ஸ் சொல்லுது. அதுக்காக தான் நம்மெல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி இயக்கத்தன்மைகள் சார் என்ன வியாதியா இருக்கட்டுமே, மரணங்கிறது உறுதி. அதை ஜாலியா அனுபவிச்சுட்டு போறது. அது ஏன் கஷ்டப்பட்டு நீங்க ரோட்ல போறவனே நல்லா இருக்கிறியான்னு கேட்டு பாருங்க. அது ஏங்க சார் கேட்குறீங்க? என்னமோ இருக்கிறேன். இந்த சனியன்களை இருக்கிறது ஒண்ணு, போய் சேர்றதும் ஒண்ணு. பூமிக்கு இதெல்லாம் பாரம். நான் நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், சமாசா இருக்கிறேன், அட்டகாசமா இருக்கிறேன், நிம்மதியா. இதுல என்ன மோசமா பெயர போகுது உனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க? இப்ப இந்த மாதிரி தான் நம்மளுடைய பழக்கப்படுத்தி நான் என்னமோ இருக்கிறேன் சார், என்னமோ வண்டி ஓடுதுங்க சார். வண்டி ஓடுதுங்களாம். இப்படியே பேசி பேசி உங்கள் மூளைக்கு பழக்கப்படுத்தி விட்டால் தானாகவே அது செயலுக்கு ஆகிவிடும். இவன் கஞ்சனாரி பிசுனாரின் மாதிரி இருக்கிறதெல்லாம் கரைச்சிக்கிட்டு போயிடும். ஆகவே நல்ல அதிர்வுகளை, நல்ல பழக்கங்களை, நல்ல நண்பர்களை சேர்த்து நம் மனம் அந்த அதிர்வு நிலைக்கு உள்ளே போவதற்காக தான் நமது சத் சங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். சத் சங்கம்னா சும்மா இல்ல. அறிவியல் அரங்கத்துல வைக்கிற போன வருஷம் 9 சேலஞ்ச் பண்ணா 9 சக்சஸ். இந்த வருஷம் 2 பண்ணணும். அதிர்வுகள் ஒரே கூட்டா கொத்தா வந்ததுனால 2ம் சக்சஸ். அக்னி நட்சத்திரத்துல வங்காள விரிகுடாவில் புயல் பண்ணி சமமான மழை பெய்யணும்னு அக்னி நட்சத்திரமே கிடையாதுங்கிற மாதிரி போயிடுச்சு. குளிருது எங்க ஊர்லாம். இப்பதான் வெயில் இப்ப 2-3 நாளா கொளுத்துது. இந்த மழையே காணும். அதே மாதிரி நம்ம ஆழியாருக்கு போயிட்டு வந்துட்டு என்னங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. பாலைவனம் மாதிரி இருக்குது ஆழியார் டேம். அது 1 மாசம் 1.5 மாசத்துல காவாசி அரைவாசி வரணும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட 3/4 வந்துருச்சு. இன்னைக்கு நியூஸ் வந்துருச்சுங்க அது. இப்ப இதெல்லாம் என்ன? நம்மளுடைய ஒட்டுமொத்த அதிர்வுகள் இயக்கம் ஒன்றை நினைக்கும் போது தானாக செயலுக்கு வந்துவிடும் என்று சொல்லி நேரம் கருதி இந்த சிந்தனையை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுத்துட்டேன். பேசலாம். வாழ்க வளமுடன். சும்மா அதிருது இல்ல? என்னங்க ஐயா, எங்க இருந்துங்க ஐயா வந்தீங்க? அல்ல, எனக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரு அப்படி ஒரு பிட்ட போட்டாருன்னா அந்த அவர் அப்படி கையை மட்டும் காமிப்பாரு. அப்படி நாங்க ரோட்டை போட்டுருவோம். அவ்வளவுதான். ரொம்ப அற்புதங்க ஐயா. அருமையான தேடுதல், சரியான விளக்கங்கள், அதுவும் உங்களுடைய அந்த வாழ்க்கையோட நகைச்சுவையோட ஒட்டுன அந்த பாணி, இது எல்லாருக்குமே கண்டிப்பா உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கும். சத் சங்கம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கடைசியா சொல்லிட்டீங்க. சங்கமிக்கிறதான சங்கம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. மனங்கள் சங்கமிக்கிறது ஒண்ணு, அது இறைநிலையோட சங்கமிக்கிறது ஒண்ணு, இயற்கையோட சங்கமிக்கிறது ஒண்ணு, சமுதாயத்தோட சங்கமிக்கிறது ஒண்ணு. எல்லாமே அது தேர் கூடி ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி மனங்கள் கூடி செயல்கள் எல்லாம் நடத்திடுது. சத் சங்கம் தான். அற்புதங்க ஐயா, பிரமாதமா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நிறைவா இருந்தது. நீங்க சில விஷயங்கள்லாம் எங்க இருந்துதான் சேகரிக்கிறீங்கன்னு தெரியல. எதற்காக யூடியூப்ல போய் சேகரிக்கிறீங்கன்னு தெரியல எங்களுக்கு. அதான் கூகுள்ல சர்ச் பண்ணி எவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் நேற்றுதான் முக்கால்வாசி கேட்டேன் உங்களுடைய அறிவியல் திருவிளையாடல். இன்னைக்கு அதிர்வுகளின் திருவிளையாடல். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நன்றி. இன்னும் முடிக்கல அவங்களோட அறிவியல் திருவிளையாடல்.
ஆனா இன்னொன்னு எனக்கு ஒரு ஒரு பேராசிரியர் சொன்னாரு, அதாவது இலைத்துகள்ல ஒரு நிமிஷத்துக்கு 462 அதிர்வுகள் வருது. ஒரு ஒரு வினாடிக்கு 462 அதிர்வுகள் இறைத்துகளில் வருகிறதுன்னு ஒரு கணக்கு சொன்னாரு. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கூட கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்குது. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சாதாரணமா ஆசிரியர்கிட்ட நம்ம பாராட்டு வாங்க முடியாது. இப்ப 2 ஆசிரியர்கள்ட்ட பாராட்டு வாங்கிட்டேன். குரு ஆசிரியர், கலாவதி ஆசிரியர். அப்படியெல்லாம் சொன்னீங்க. நாங்க எல்லாரையுமே தான் கொஞ்சம் இது பண்ணுவோம் இல்லையா? அம்மா, வேதாத்திரி மகரிஷி கிளாஸ்ல பொய் பேசக்கூடாது. எனக்கு நீங்க அகத்தாய்ப்படுத்தீங்க. அதெல்லாம் நான் ஆசிரியர் இல்லைன்னு சொல்லலைங்கய்யா. ஆனா எல்லா ஆசிரியர்களும் எல்லாரையுமே கொஞ்சம் பாராட்டதான் செய்வாங்க. நீங்க சயின்டிபிக்கா கொடுக்கறத நான் உண்மையா பாராட்டினேன், அவ்வளவுதான். கட்டாயம் அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு செய்யணும் தானேங்கய்யா. ஆனா நீங்க ஆமாங்க. நிஜமாவே நல்லா எடுக்கிறீங்க, அதனால சொன்னோம். சொல்லுங்க. நன்றிம்மா, நன்றி. வாழ்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா, அதிர்வு, ஒத்த அதிர்வு, அந்த வேவ்லென்த் எல்லாமே சொல்லிட்டு வந்தீங்கய்யா. கணவன் மனைவிங்கிறவங்க அந்த கருமையத்தோட ஒத்துதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அதிர்வு மட்டும் ஏங்க வெளியில் இருக்கிறப்ப அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு கிழக்கும் மேற்கும்? எப்படிம்மா? கணவன் மனைவிங்கிறது இந்த கருமையத்துக்கு, இந்த பதிவுக்கு இவங்க ஏத்தவங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தான் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மறுபடி போக போக எங்க அந்த அதிர்வு அவ்வளோ ஒரு மாறுபட்டு போயிடுது, நீ கிழக்கனா நாம இருக்க அப்படின்னு. அதுமா, முதல்ல எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த புதுசா கல்யாணம் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டே போவேன். 2 குழந்தை நீ வந்தான்னா வராட்டி எல்லாம் தூரம் அப்படி எட்டி உதைக்க கூட சில நேரம் தயங்க மாட்டேது. என்னன்னா, ஒருத்தரை புரிந்து கொள்ளாத மனப்பான்மை மட்டுமே. இனிய நம் ஜாதக பொருத்தம் தான் பாக்குறோமே தவிர, அன்பும் அறிவுங்கிற பொருத்தத்தை யாருமே பாக்குறது இல்லை. அன்பு இப்ப 10 பேத்த பார்த்தாலும் ஒருத்தரை தானே பிடிக்குது, நான் கட்டுனா இவங்களைத்தான் கட்டுவேன் அப்படி சொல்றாங்கல்ல. அப்படி கட்டிக்கிட்டு அப்புறம் அந்த அதிர்வு எப்படி வித்தியாசப்படுது? அதாம்மா, என்னிடம் இருப்பது மட்டமா தெரியும், இல்லாதது ரொம்ப ஆர்வமா தெரியும். அது எல்லாத்துக்கும் இயற்கை. அது என்ன, கணவன் மனைவி எப்படி வாழணுங்கிறது நம்ம யோகா கிளாஸுக்கு வந்து 20 வருஷம் அனுபவப்பட்டாதான் அந்த புரிதலே கிடைக்கும். குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், குழந்தைங்களோட நம்ம எப்படி இருக்கணுங்கிறதே. நீங்க எடுத்த எடுப்புலயே கணவன் மனைவி என்ன பண்ணாங்கன்னாங்க, என்னமோ கல்யாணம் பிள்ளைய பெத்துக்கணுங்கிற அந்த வேட்கையில தான் இருக்கிறாங்களே தவிர, கருவிலே திருங்கிற வேட்கை நம்ம பேராசிரியர்கள் எத்தனை பேத்துக்கு இருக்குதுங்க. அதை நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை. இளைய சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து கருவிலே திருங்கிறது கொண்ட அதிர்வை உண்டாக்கணும். கொண்டாந்துடலாமா? கண்டிப்பா இதெல்லாம் ரிசர்ச் எடுக்கலாம். கருவிலே திரு. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். அருமைங்கய்யா. யதார்த்தத்தை அப்படியே ஒப்படைச்சிங்கய்யா. நல்லா இருந்ததுங்கய்யா. வாழ்த்துக்கள்மா. நீங்க ஒரு இதுதாங்கய்யா, உங்களோட அந்த கரெக்டா அந்த தவத்தினால ஆலியார் டேம் நிறையன்னா அந்த படி கரெக்டா நடக்குது. நாங்க சரியா பேசலன்னா கூட சிறப்பா பேசணுமா அப்படின்றீங்க. சரியா தவனால நல்லா அருமையான தவம் பண்ணீங்கன்றீங்க. அந்த ஊக்குவிக்கிறதே எங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குதுங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. நம்ம ஒத்த கருத்துடைய அதிர்வுகள் நம்ம அறிவியல் அரங்கத்துல இருக்கிறதுனாலதான் ஒரு சாத்தியமா மாறுது. உடையவர்கள் இன்னும் அதிகமானா நினைச்சு நடப்பதே நினைப்போம். அடுத்தது ஜெயபால் எனக்கு தலைப்பு கொடுத்திருக்காரு. நான் பேசின தலைப்புல நீங்க பேசுகன்னு இருக்கிறார். மருந்தாகும் மனம் அப்படின்னாரு. எப்படி நீங்க பேசினா பேச இல்ல, மனமே மருந்து வச்சு பேசி பாருங்கன்னு எழுதி போறேன். உட்காந்து டெஸ்ட் எடுத்துறேன். சரிங்க, சரிங்க. மிக அருமைங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்களையே சொல்லி கொடுக்குறீங்க எல்லாருக்கும். ஆமாங்க, ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. நம்ம தியாகராஜன் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த அறிவியல் அரங்கத்துல நம்ம அந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறோம் இல்லைங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஐயா. அதுக்கு முழு நேரம் வந்து 8 மணிக்கு உள்ளார வந்து முதல்ல அந்த சப்ஜெக்ட் தவிர வேற எந்த சப்ஜெக்டும் பேசாதீங்க. நீங்க என்ன ஒவ்வொருத்தரும் இப்ப நான் குரு ஐயா சொன்னேன்ல, என்ன சொன்னேன் ஐயா, ஒரு நிமிஷம்
இதுக்கு பதில் நீங்களே கேள்வி கேளுங்கிற மாதிரி தியாகராஜன் என்ன சொன்ன, மாணிக்கவாசகம் உங்க தலைப்பு என்ன, இதுவரையும் ம், நீங்க இதுல கிழிச்சீங்க. ம், முதல்ல வழிய பாருங்க. நம்ம பேச்செல்லாம் ம், அப்புறம் தினமும் ம், ஏதாவது எழுதுங்க. அவரு பெரம்ப அதாவது கோல் எடுத்தாதாங்க குரங்கெல்லாம் ஆடு. சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்க ம். இதெல்லாம் பிரச்சனை ஆகுது. என்னுடைய கணிப்பு நான் சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க. சரிங்க சரிங்க தியாக ஐயாவை பேச சொல்லலாம். தியாக ஐயா. கோல் எடுத்தாதான் இந்த குரங்கெல்லாம் ஆடு. ம். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். உண்மையா கேக்குது. கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா. சூப்பருங்கய்யா. நீங்க நான் உங்களுடைய பேச்சு கேட்டதுல இன்னைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்கய்யா. அது அதாவது அந்த அதிர்வுகளை பத்தி அவ்வளவு அழகா வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி பேசியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. இந்த வாழ்க வளமுடன். இப்போ நாளைக்கு பேசலாங்கய்யா அந்த டாபிக். எல்லாரும் பேர் யாரு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்கள பேர் கொடுக்கட்டும். நாளைக்கோ நாளான்னைக்கோ நம்ம எல்லாரும் முதல்ல பேர் கொடுக்கட்டுங்கய்யா, அப்புறம் பேசலாம். அதாவது பேர் கொடுக்கறத பத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க, தெரியாம இருப்பாங்க. என்னுடைய புரிதல் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு மனித உடல் இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த வாரத்துல நீங்க எத்தனை பாராகிராஃப் எழுதியிருக்கிறீங்க, அதை வந்து அறிவியல் அரங்கத்திலயோ இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடுங்க. அதுல என்ன தப்பு, என்ன கரெக்ட், எப்படி கொண்டு போகலாம், இந்த சப்ஜெக்டை யாரை பேச வைக்கலாம். இப்ப நான் பேசுறதோட இன்னொருத்தர் நல்லா ஜோக்கா பேசுவார், நல்லா தமாசா பேசுவார், கொஞ்சம் விளக்கத்தோட பேசுவார், அவரு ஞானம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த தலைப்பை அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அது மாதிரி அதுக்கு பேசி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் விளக்கமா கொடுத்துடலாங்க ஐயா. ஏன்னா அந்த டாபிக் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த டாபிக் தான் நம்ம எடுக்கணும். வேற நமக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து பேச முடியாது சார். வாரத்துல 2 நாள் இதுக்கு ஒதுக்கிடலாம் நம்ம. இனிமேல் இதை தவிர எதுவும் பேச வேண்டாம். நீங்க டிசைட் பண்ணுங்க ஐயா. சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே எனக்கு லீவு, அன்னைக்கு வச்சுக்கலாம். இல்ல சண்டே எல்லாருக்கும் லீவு, சண்டே வச்சுக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். எல்லா ஃப்ரைடே சாட்டர்டே இதை மட்டும் பேசுவோம். இல்ல வாரத்துல ஒரு நாள் பேசணும்னா பேசுவோம். ஒருத்தர் என்ன தலைப்பு, நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க, எத்தனை பக்கம் எழுதியிருக்கிறீங்க, அதை பத்தி ரிசர்ச் என்ன சொல்லுது, நீங்க எப்படி கொண்டு போறீங்க, எந்த புக்கை ரெஃபர் பண்றீங்க, இதை மட்டும் பத்தி பேசலாம் சார். தப்பே கிடையாது. சரிங்க. வாழ்க வளமுடன். உமாமா ஹேண்ட்ரைஸ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னதை கேட்டப்புறம் அதிர்வுகளும் பதிவுகளும் ஒன்றா, கிட்டத்தட்ட ஒன்றா, டோட்டலி டிஃப்ரெண்டா? ஏமா அதிர்வு தாமா பதிவுகளா போகுது. இப்ப நீங்க பேசுறது என் ஆள் மனதுல போய் பதிஞ்சிடும். பூமாமா சொன்னாங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் அதா, அதுதான் இதா, இதுவே அதுவா, அதுவே இதுவான்னு கேட்டாங்கன்னு சொன்னா, உங்களுடைய அதிர்வு இந்த ஃப்ரீக்வன்சில என் ஆள் மனதுல போய் பதிஞ்சிடும். அதிர்வுகள் பதிவாருதுங்கிறீங்க. ஆமா, அதிர்வுகளே உள்ளார இருந்துகிட்டே இருக்கும். தூங்குற நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கு. அதிர்வை வந்து நம்ம ஆள் மனதில் இருக்கிறத அழிக்க முடியாது. ஆமா. அதனால அதிர்வுகள் இயக்கத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே ஐயா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. அது உங்களுக்கே உரிய பாணியில ரொம்ப நல்லா இருந்தது. அருமை ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். வாசுதேவன் ஐயா ஹேண்ட்ரைஸ் பண்ணாதீங்க, மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப 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 பொறாமையா இருக்குங்க. ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு நீங்க பேசும்போது. அந்த மாதிரி அந்த காமெடியை கலந்து கலந்து எங்கேருந்து எப்ப கொண்டு வந்து ஜாயின் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது கூட சேர்த்து விஷயத்தை உள்ளார புஷ் பண்ணிடுறீங்க. அற்புதங்கய்யா. சொன்ன மாதிரி இப்ப சொன்ன மாதிரி பேச்சுக்கலையை வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சும்மா வந்து விஷயத்த பேசுறதே பத்தாது, அந்த விஷயம் உள்ளார போகிற மாதிரி பேசுறது இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப அந்த கணவன் மனைவி ஏன் பிரிஞ்சிடுறாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் படிச்சேன். புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கோயிலுக்கு போனாங்களாம். போகும்போது அங்க ஒரு கல் இருந்தது. அந்த கல் வந்து ஒய்ஃபோட காலில் தட்டிடுச்சு. உடனே அப்படி திரும்பி பார்த்து அந்த இவருக்கு வந்து சனியனை காலை தட்டி காயப்படுத்திச்சு பாரு இந்த கல்லு அப்படின்னு திட்டினா. அப்படியா 5 வருஷம் ஆச்சான். திருப்பி அந்த கணவனும் மனைவியும் போனாங்களாம். அதே மாதிரி கால் தட்டிடுச்சான். தட்டின உடனே சனியனே அப்படின்னு. அப்படியா இந்த சனியை வந்து கல்லு கிடையாது, ஒய்ஃப். பார்த்து வர மாட்டேன், கல்லு இருக்கு அது கூட தெரியல அப்படின்னு. அப்படி
அந்த அதான் மாதிரி இந்த இந்த கணவன் மனைவி விஷயத்துல மாத்திரம் என்ன ஆயிடுதுன்னாக்கா, அம்மாவை செலக்ட் பண்ண முடியாது, அப்பாவை செலக்ட் பண்ண முடியாது, கூட பிறந்தவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்படியே அன்பு செலுத்துறோம், எல்லாமே நடக்குது. இதுல மாத்திரம் ஒரு சாய்ஸ்னு ஒண்ணு இருக்கிறது இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறதுனால வர்ற பிரச்சனை தான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது அப்படிங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா, அவங்க என்ன சப்ஜெக்டுக்குள்ளாரே வரலையே, அதிசயமா இருக்குது. நான் அதிர்வுகள்லைங்க என் வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரங்க. நம்ம என்னுடைய குலதெய்வம் குளித்தலைக்கு பக்கத்துல ஐயர்மலை இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கு. அப்ப இந்த ஹேண்ட் செட் இருக்கும், பாக்கெட் ரேடியோ மாதிரி. அதுல இயர்போனை சொருவிக்கிட்டு அந்த மந்திரத்தை பாடிட்டு ஏதோ ஒன்று ஒரு பாத்த கேட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன். சார் படிக்கட்டுல சார் ஒருத்தன் கல்லுவெட்டுல எழுதி வச்சிருக்கிறான், காயத்ரி ஐ லவ் யூன்னு. நான் இப்போ இயற்கை ஹேண்ட் செட்ல பிடிங்கிவிட்டு, அட தருதலைகளை, கோயில்ல வந்து கூடவாடா இது எழுதுன ஒண்ணு, நீ நினைக்கிறத கொண்டு போய் காயத்ரிட்டு சொல்லு, இல்லைன்னா மேல சிவபெருமானுங்க அவர்கிட்ட சொல்லு, அவராது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. கல்லுல கொண்டாந்து எழுதுறானே அவன் எவ்வளவு பெரிய லூசுங்க, அவன் எவ்வளவு பெரிய அந்த மென்டல் டார்ச்சர்ல இருப்பான்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி கிறுக்கனுங்க நாட்டுல அதிகமாக அதிகமாக தான் சமுதாய சீரழிவே வருதுங்க. இதெல்லாம் பார்த்து சகிச்சு போயிட்டோங்க, வெறுத்து போகுது. வாழ்க வளமுடன். டாக்டர்மா. ஐயா ஐயா டாக்டர் மாதிரி ஒரு நியூராலஜிஸ்டுக்கு ஈக்குவலா பேசிட்டீங்க. என்ன என்ன சொன்னீங்க பாருங்கள், வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்குற. இல்லைங்க, ஒரு நியூராலஜிஸ்ட் பேசுற அளவுக்கு பேசிட்டீங்க. அதுவும் அகாடமி இந்தியன் அசோசியேஷன் இது நியூரோ பிசிஷியன் அசோசியேஷன்லாம் என்ன சொல்றாங்க, லிட்ரேச்சர் ரிவ்யூ என்ன சொல்லுது, எல்லாமே சொன்னீங்க. அதனால நான் நான் இங்க சொல்றது டாக்டர் மாதிரி பேசுனதுனால டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணேங்க. யாருமே உங்களை கேள்வியே கேட்கலையே. இருக்கட்டுமா, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்கம்மா கேளுங்கம்மா கேளுங்க. நீங்க தான் நிறைய லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, எனக்கு மனப்பாடமெல்லாம் ஆகுமா? நல்லா கேட்டுங்க, ஒண்ணு எடுத்து ரெஃபர் பண்ணாதான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க, நீங்க கேளுங்க. ஐயா நீங்க ரெஃபர் பண்ணி இவரு ஐயா சொன்ன மாதிரி சோமசுந்தர ஐயா சொன்ன மாதிரி தான் நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கணும்ன்றதையும் நீங்க டீச் பண்ணிட்டே இருக்கீங்க. டைம்குள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிருக்கோமா, அதுக்குள்ள நகைச்சுவை இருக்கா, ரியாலிட்டி இருக்கா, தத்துவம் இருக்கா, ப்ராக்டிக்கலா அதை அப்ளை பண்றது எல்லாத்தையும் சேர்த்து ஹோலிஸ்டிக்கா சொல்றீங்க. அப்படி சொன்னாதான் தூங்க மாட்டாங்க, கொட்டாய் வராது. என்னோட கேள்வி என்னன்னா, அதிர்வுகள் பத்தி நம்ம பிரெயினோட வேவ்ஸ் அதை பத்தி பேசுறோம். நிறைய எமோஷனல் ரிலேட்டடான, அதாவது இப்படி தமிழ்லே கேட்குறேன், உணர்வுகள் சம்பந்தமான நிறைய இயக்கங்கள் மனித மூளைக்குள்ள ப்ராசஸ் ஆகி வெளிப்படுது மனதின் மூலமாக. அப்ப அன்புக்கு, அதாவது உயர்ந்தபட்ச உணர்வாக இருக்கிறது அன்பு, இன்னொன்னு காதல். இந்த ரெண்டோட அலைநீளம் என்னங்க? இந்த 4 சொன்னீங்க இல்ல, காமா, பீட்டா, தீட்டா, டெல்டா, ஆல்பா, இதுல எந்த அலைநீளத்துக்குள்ள அன்பும் அந்த காதலும் எந்த அலைநீளத்துல இருக்குங்க? ஏன்னா நீங்க கணவன் மனைவி உறவு பத்தி, குடும்ப நீதி பத்தி சொன்னீங்க இல்லைங்க. கண்டிப்பாமா, நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆல்பா அண்ட் பீட்டா வேவ்ல தான் இந்த அன்பும் கருணையும் வெளிப்படுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோக்காரன் நைட்டு 10 மணிக்கு அடமழை பெய்யுது. ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, பிரெக்னன்ட் வலி எடுத்துக்கிச்சு. உடனே ஆட்டோக்காரங்க, இந்நேரத்துல ஆட்டோ மழை பெய்யுதுமா, எனக்கு 100 ரூபாய் கேட்கிற ரேட்டு 500 ரூபான்னு கேட்கிறேன். அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப ஏழைங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலன்னு, 500 ரூபாய் கொடுத்தா கூட நெவருமா அப்படிங்கிறேன். சரி வாங்கன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே போய் தன் மகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துறாங்க. ஜிஹெச்ல சேர்த்துனோன்னா ஆட்டோக்காரரை பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் கூட மாடவங்கன்னா அந்த ஆட்டோக்காரரும் கூட செய்யறாங்க. அந்த அந்த அம்மா அந்த வழியில அந்த ஆட்டோக்காரரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுதுங்க.
அந்த ஆட்டோக்காரர் முதல்ல முடியாதுன்னு சொன்ன அந்த ஆட்டோக்காரர் கண்ணுல கொட 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 கொடன்னு தண்ணி வந்துங்க. பக்கத்திலேயே இருந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த அம்மா கொஞ்சம் மயக்க நிலையிலிருந்து தெளிஞ்சு சாதாரண நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆட்டோக்காரர் இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும். அவர கூப்பிட்டு ஒரு வாழ்த்து அந்த ஆட்டோக்காரர் பின்னாலயே நிக்கிறாருங்க. தான் தாய கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிருங்கம்மா, மறந்துடாதீங்கம்மா. அது எவ்வளவு கேட்டாலும் இன்னொரு ரூ. 100 சேர்த்து குடுக்குறாங்க. அந்த ஆட்டோக்காரரு ரூ. 500 இவிங்களுக்கு குடுத்துட்டு நான் சம்பாரிச்ச பணமா, நீங்க வச்சுக்கங்க. ஆனா இப்படி நான் ஒரு உதவி செஞ்சது இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். இந்த மாரி என் கல்லு மனசுக்குள்ளார இன்னைக்கு தான் ஒரு ஈரம் பட்டிருக்குதுன்னு ஆட்டோக்காரர் உருகுற அளவுக்கு அங்க ஒரு நிகழ்ச்சிய பார்த்தா அந்த அதிர்வும் பாதிக்குமா? பாதிக்காதுங்களா? கல்லும் கரையும் அப்படிங்கிறது இந்த அதிர்வுக்கு தாம்மா. அதெல்லாம் ஆல்பா அண்ட் பி. இந்த தீட்டா வேவ் ஆல்பாவுல நடக்கும். டெல்டாங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரி நிலை. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டமே சில நேரம் நின்னுக்கிற நிலையில கூட போலாம். நிர்விகல்ப சமாதி நிலைம்பாங்க. இந்த ஆல்பா, தீட்டா வேவ்ல இந்த விஷயமெல்லாம் நடக்கும். நமக்கு நமக்கு தெரியாமலே பல விஷயங்கள் நமக்குள்ளாரயே நடக்கும்மா. வாழ்க வளமுடன். கரெக்ட்டுங்களா? என்ன ஐயா, நன்றிங்க ஐயா. இன்னொரு கேள்வி. ஆம், இந்த அதிர்வுகள் மூலமாக உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நோயை சரி செய்துக்க முடியுமா? அடுத்த கண்டிப்பா இன்னொரு சூப்பரா பல உதாரணங்கள் இருக்குதுங்க. தீபக் சோப்ரா இந்தியாவுல பிறந்த ஒரு மருத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட். அமெரிக்காவுல செட்டில் ஆயிட்டார். அவர்கள்ட்ட ஹெரால்டு அப்படிங்கிற ராணுவ ஆள் போனார். ஐயா ஒரு 5 நிமிஷம் ஆகும், கோவிச்சுக்காதீங்க. ஹெரால்டுங்கிற ராணுவ பணியாளரு நம்ம இந்தியாவுல இருந்து போய் செட்டில் ஆன அமெரிக்காவுல செட்டில் ஆனவர்கிட்ட தான் உடம்பு சரியில்லைன்னு போறாரு. கீழ கூட தன்னுடைய கல்யாணம் ஆகாத வயதுக்கு வந்த பொண்ண கூட்டிட்டு போறாரு. தீபக் சோப்ரா பார்த்துட்டு, இது யாருங்கன்னு கேட்கறாங்க. என் பொண்ணுங்கன்னு. அந்த பொண்ண கூப்பிட்டு, "என்னம்மா உங்க அப்பாவுக்கு நீங்கலாம் சொல்ல மாட்டீங்களா? எதுவும் செய்ய மாட்டீங்களா? பிளட் யூரியா நைட்ரஜன் இப்படி கொழுந்து கிடக்குது. இது என்னம்மா இது விளையாட்டுத்தனமா இருக்கிறீங்கன்னோனே, அ அவிங்க அப்பா சிரிக்கிறாரு. அந்த பொண்ணு, "இது ஒரு பெரிய கதைங்க" அப்படின்னாங்க. "ஏம்மா நான் டாக்டரா, உங்க அப்பா டாக்டரா?" அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. "நான் இங்க டெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ மோசமா இருக்குன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னுங்க." "இல்லைங்க எங்க அப்பா கதைய அவரே சொல்லுவாரு. நீங்க கேளுங்க" அப்படின்னாப்புல. அப்ப ஹெரால்டு சொல்றாரு, "நான் ராணுவத்துல பணிபுரிஞ்சேன். ராணுவத்துல பணிபுரியும்போது ஒரு நாள் உடம்பு சரியில்ல. ராணுவ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துனாங்க. பிளட் யூரியா நைட்ரஜன் 8 மடங்கு அதிகம் எனக்கு. இவரு உயிரோட இருக்கிறதே 2 வருஷம் தான். விஆர்எஸ் குடுத்து வெளியில அனுப்பிச்சு விடுங்கன்ட்டாங்க. எனக்கு குடுத்த பணத்துல அந்த ராணுவம் நான் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு பிளாட்ட வாங்கி, நிலத்த வாங்கி நான் பாட்டுக்கு உழவு ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண ஒரு 5, 6 மாசத்துல இதே மாரி உடம்பு சரியில்ல. சரி நம்ம ராணுவ ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா ஒரு ஊசி போட்டு 2, 3 மாத்திரை குடுத்தாரு. இப்பயும் போய் அவர்ட்ட போய் பார்த்தா, அவரு செத்து போயிட்டாருங்க. அவரு செத்து போனதுக்கு அப்புறம் பக்கத்துல தொலைவி பார்த்தா ஒரு நர்சிங் ஹோம் இருந்தது. பிரைவேட் நர்சிங் ஹோம். அங்க போனேன். அவரு இதே மாரி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு, "அட கிறுக்கு பயலே! இது என்னய்யா உடம்பு இப்படி வச்சிருக்க? நீ ராணுவத்துல பணிபுரிஞ்ச ஆள் மாதிரியே தெரியல. பிளட் யூரியா நைட்ரஜனுக்கு நீ அதிகபட்சமா 1 வருஷம் கூட உயிரோட இருக்க மாட்ட. போய் நிலத்தெல்லாம் பொண்டாட்டி பேர்ல எழுதிக்கிட்டு, ஏதோ ஒண்ணு பண்றத இப்பயே போய் பண்ணிக்கன்னு" சொல்லி விட்டாரு. ஒரு ஊசி போட்டா 4 மாத்திரை குடுத்தாரு. நான் பாட்டுக்கு போயிட்டு என் விவசாய வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பொறந்ததுங்க. இந்த குழந்தை பெண் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்ல. சரி இந்த பிரைவேட் கிளினிக் தான் போய் பார்த்தோம்னா, அந்த டாக்டர் செத்து போயிட்டாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க ஒரு டைம் சொல்லுங்க. அவன் சொல்றியா? தீபக் சோப்ரா விவரமான ஆளு. நான் டைம் சொல்ல இது மெடிக்கல் மிராக்கிளு. இது எப்படி நடந்தது? இது இம்பாசிபிள் நடந்த விவரத்த சொல்லுன்னு சொன்னபோது, அந்த ஹெரால்டு ஒரே வார்த்தை தாங்க சொன்னாங்க. இந்த டாக்டர் சொல்றத நான் நம்புறதே கிடையாதுங்கன்ட்டான். தீர்ந்து போச்சுங்களா? அவனுடைய மனம் ஸ்ட்ராங்கா எந்த வியாதியும் நம்பலைங்க. வியாதியே உள்ளார இருக்கிறது, வெளிப்படாமயே இருக்குதுங்க. இது நடந்த நிகழ்ச்சி. தீபக் சோப்ரா, இந்தியா டாக்டர், அமெரிக்காவுல பிரபல வைத்திய நிபுணரா இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். இது மாரி 3 உதாரணம் இருக்குதுமா. 2, 3 நடந்த நிகழ்ச்சிய தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நடக்காத நிகழ்ச்சிய கற்பனையா சொல்லல. இன்னும் 3 சிறு பையனுக்கு கேன்சர் கியூர் பண்ணியிருக்கிறான். அவனாவே. ஐயா, சாதாரணமா நம்ம வந்து அகம் நோக்கி பார்க்கும் பொழுது, இன்டர்னலா நமக்குள்ள நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது, எந்த அதிர்வெண் வந்து இயக்கத்துக்கு வரும்? இல்ல எந்த அலைநீளத்துல அது வந்து நடக்கும்? நீங்க அத கவனிக்கவே முடியாதும்மா. நீங்க அதிர்வுகள்ல வந்து என்ன 2 இல்லைங்க, எண்ணங்களுக்கு அதிர்வுகளை கவனிக்கிறது இல்ல. நம்ம இப்ப அகநோக்கு பயிற்சி அப்படின்னு பண்றோம். அதாவது வெளிப்புறம் இயங்கிக்கிட்டு இருக்கிற மனதை உள்முகமாக திருப்பும் பொழுது, மனதோட அலைநீளம் அல்லது அதிர்வெண் எதுல வந்து பிக்ஸ் ஆகும்னு கேக்குறேன். நேரா டெல்டா வேவ் வரல நீங்க போலாம். ஆனா உங்க மனம் ஒத்துழைச்சால்,
உங்கள் உடல் ஒத்துழைச்சால், உங்கள் புலன்கள் ஒத்துழைச்சால், உங்கள் கருமையமும் ஒத்துழைக்கணும். கேணியில இறங்கணும் முடிவு பண்ணிட்டு கீழே போயிட்டே இருக்கணுமே தவிர, குறுக்க போய் ஆழமா இருக்குமா, தண்ணி இருக்குமா, நான் முழுகிருவேனா, நீச்சல் அடிக்க தெரியாதுன்னா கேணிக்குள்ளாரே நீங்க இறங்க முடியாது. தவம்னு உக்காந்துக்கிட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அத டீப்பா உள்ளார போலாம். ஆனா நம்ம தவம்லாம் ஏன் பலிக்கிறது இல்லைங்க? கண்ண மூடுனா, ஐய்யய்யோ! காலையில குழம்பு வச்சது கெட்டு போச்சு. தேங்காய் துருவல, வெங்காயம் போடல, வெங்காயத்த நறுக்கி வச்சோம். நம்ம தவத்துல தான் அத்தன வெல்லம் கருநாகம் கடிக்கிற மாரி இருக்கும். பொண்டாட்டி 2 இடி இடிக்கிற மாரி, புருஷன் கத்தி எடுத்து சொருவுற மாரி இருக்கும். இதெல்லாம் எப்ப வரும்னா, நம்ம தியானம் 2வது நம்ம பண்றது தியானம் இல்லம்மா, தியானம் பயிற்சி. தியானம்னு சொல்லவே கூடாது. தியானம் என்று சொன்னால் கண்ண மூடணும்னா, அமாவாசை இருட்டு மாரி ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷன் வந்தால், தீட்டா, டெல்டா வேவ்க்கு போனால் மட்டும் தான் தியானமே தவிர, ஆல்பாங்கிறதெல்லாம் அப்படி முன்னையும் பின்னையும் அப்படி தூங்கியும் தூங்காம நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது ஜனாரையா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு நீங்க உங்களோட அறிவு களஞ்சியம் மாதிரி எங்க எங்க இருந்தோ எல்லாம் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொகுத்து ஒண்டா சொல்லிட்டீங்க ஐயா. நல்ல சிறப்பா இருந்த ஐயா. வாழ்த்துக்கள் நன்றி. ஐயா. எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் கேள்வி ஐயா. இப்ப நாங்க வந்தா நாங்க சூப்பரா இருக்கோம், நல்லா இருக்கிறோம்னு சொல்றது நாங்க மனவள கலை அன்பர்கள் இல்ல, வாழ்நாள்ல சந்திக்கிற எல்லாரும் வெளியில அவங்க 1008 பிரச்சனையோட வர்றாங்க. வந்தா நாங்க சூப்பரா இருக்கிறோம்னு சொன்னா உடனே அவங்க ஒரு பெருமூச்சா அவங்களுக்கு அது மாறிடுது. அதுலயே நாங்க மயங்கி விழுந்துருவோம் போல இருக்குண்டா. நாங்க இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறோம், இவன் மட்டும் சூப்பரா இருக்கிறானேண்டு. அதுக்காண்டி சில வேளை என்ன செய்யறோம்டா ஐயா, நாங்க எங்களுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி சில எங்களோட பிரச்சனையும் சொல்லி அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்யறோம். அப்படித்தான் வாழ்க்கை இருக்குமா, அப்படியே போங்கன்றது சரியா? சரியான தவறுங்க. நீங்க செய்யறது அது தவறான அணுகுமுறை. 10 பேரு முட்டாளா இருந்தா கூட ஒரு அறிவாளி நான் அறிவாளியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் தவிர, முட்டாள் இருக்கிறவரை நீ அறிவாளியா இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதே தப்புங்க. அந்த பழமொழியும் சொல்லக்கூடாது. சார் நான் சூப்பரா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க எப்ப சூப்பரா சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அப்பதான் உங்க உடம்புல இருக்கிற குறைபாடு உங்களுக்கு வராது, வெளிப்படாது. சொல்லி தரணும் சார். சொல்லி தர்றதுதான் நம்ம அகத்தாய்வு. ஆய்வுங்கிறது என்ன? ஆமா ஆமா. நீங்க டீச்சரா மாறணும் சார். அத்தனையா அத அணுகுமுறை தவறு எனக்கு தெரியுது. அதனாலதான் அத நடைமுறை சிக்கல்ல இருக்கிற பிரச்சனை அடிக்கடி வர்றபடியா அத கேள்வியா கொண்டு உங்களை கேட்டுனீங்க. உங்களோட தீர்வு இருக்குமாட்ட தெரியும் உங்களுக்கு. ஆலியார்லாம் நடந்து போயிட்டு இருந்தேன். சின்னசாமி ஐயா அப்பதான் பேட்டரி வந்து இறங்கி என்னமோ ஒரு கட்டடம் கட்டது நின்றுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், பக்கத்துல இருக்கிற கூட்டம் இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த அவர் வரார், இந்த அவரு வர்றாரு அப்படின்னாரு. என்னைய பார்த்து நான் பக்கத்துல என்ன சார் அப்படின்னு, எப்படி இருக்கிறீங்க, உங்க பேர் என்னங்கன்னு கேட்டார். மாணிக்கவாசம். மாணிக்கவாசம் அப்படிங்க சார், இப்படி கேட்க கூடாதுங்க, சூப்பரா இருக்கிறீங்களான்னு கேளுங்கன்னு. பக்கத்துல இருக்க பார்த்து பாத்துக்கிட்டியா, என் வாழ்க்கையிலே ஆலியார் அறிவு திருக்கோயில இந்த மாதிரி கேளுங்கன்னு எனக்கே சொல்லி தவிர இவர் ஒருத்தர் தான் கையை நீட்டி அவர்கிட்ட சொன்னாருங்க. இது நடந்த சமாச்சாரம். நான் போகும்போதே கூப்பிட்டு வாங்க, இந்த அவரு தான் வர்றாரு, அவரு தான் வர்றாருங்கிறாரு. கேட்கிற கேள்வி நீங்க சூப்பரா இருக்கிறீங்கன்னா கேளுங்கன்னாரு. சார் சூப்பரா இருக்கிறீங்களா, நான் சூப்பர் ஸ்கொயரா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். பாத்துக்கிட்டீங்களே அப்படின்னாரு. இந்த மாதிரி கேட்கிற, இந்த மாதிரி பதில் சொல்ற ஒரு ஆளு ஆலியாருக்குள்ளே நான் இவரை தான் பார்த்தேங்கிறாரு. சரி 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 சரி. அடுத்து நீங்க நம்ம தான் கிளாஸ் எடுக்கணும், டீச்சரா மாறணும் அந்த நேரத்துல. புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சார் முடிச்சுக்கலாங்களா? 9:01 இல்ல மேற்கொண்டு கேள்வி சார். நீங்க அவர் சொன்னாரு, இப்ப இவர் சொன்னாரு மற்றவர்கள் கெட்டு போயிருந்தாலும் நான் அந்த நிலைமைக்கு தான் பதில் சொன்னார் சொல்றாரு. சார் கர்ணன் ஒரு கேரக்டர். மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் கழட்டி விட்டாங்க, பிதாவும் கழட்டி விட்டாங்க, குருவும் கழட்டி விட்டாங்க. கடவுளே கையேந்தி நின்று இருக்கிறத புடுங்கினார். வாழ்ந்து காமிச்சாரா இல்லையா? இலவசமான விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதா இல்லையா? தன்னுடைய பண்பாட்டுல அந்த அதிர்வுல இருந்து அவர் விலகவே இல்லைங்க. கடவுளுக்கே பாடம் சொன்னவர் மாதிரி போயிட்டார். எந்த சந்தர்ப்பத்திலப்பா தன்னிலை தவறக்கூடாது என்றதுதான் நீங்க சொல்ற கருத்து. கண்டிப்பாங்க. நம்ம பாடமா இருக்கணும், ஒரு பாடமா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வேற யாராவது கேட்கறதா இருந்தா கேட்டுருங்க சீக்கிரம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் சென்னை குரோம்பேட்ல இருந்து மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் ஐயா. ஐயா இப்போ நான் ஒரு பயங்கர ஒரு பெயின்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இதுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க.
அத நம்ம சரிங்க. உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நம்ம நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லைங்கய்யா? எம்மா பெயின் வர்றது இயற்கை. அந்த வலி நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிளேடுலயே நம்ம கீறிக்கிட்டோம், வலிக்கும் தான் செய்யும், ரத்தம் வரதான் செய்யும். நீங்க அத ரசிச்சுங்க. ஆஹா ரத்தம் பாரு, சிவப்பா இருக்குது. அடடட அடடா வலிக்குது பாரு. ஆய் ஆய் அப்படின்னு ரசிச்சு போயிருங்க. அத நீங்க ரசிக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த வலி உங்களை விட்டு ஓடிவிடும். சயின்ஸ் சொல்லுதுங்க. ஞானிகள் சொல்லல. நான் சொல்றது சயின்ஸ் சொல்லுது. சார் கண்ணு தெரியாதவன் விதின்னு வீழ்ந்து கிடக்கலாமா? திருவாரூர் காலேஜ்ல கண்ணு தெரியாதவன் பிரின்சிபால். எங்க ஊர் பாலிடெக்னிக்ல 2 காலும் இல்லாதவரு பிரின்சிபால். அப்படியே வீழ்ந்து கிடந்தாங்கன்னா, தன் குறைபாட நீங்க ஏன் குறைபாடுன்னு நினைக்கிறீங்க? 2 கண்ணும் தெரியாதவர் காலேஜ் பிரின்சிபாலுங்க. 2 காலும் இல்லாதவர் பாலிடெக்னிக் பிரின்சிபால். கண்ணால பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு. தன்னம்பிக்கையோட சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ஆமாங்க. நானும் இதெல்லாம் பிளைண்டுக்கெல்லாம் ஸ்கிரைபா இருந்திருக்கிறேன். எனக்கே ரொம்ப ஒருத்தரோட ஸ்டோரியும் எனக்கு ஒரு மாரி ஆச்சரியகரமா தான் இருக்கும். நம்ம பாராட்டு அவங்கள என்ன இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும். நம்ம சொல்ற இதுல அவங்களுக்கு இன்னும் ஹோப் கிடைக்கணுங்க. ஆகா இன்னும் சற்று முன்னேறு. இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்ம அடிக்கிற அடியில இன்னும் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னேறணும். மனம் தைரியம் குடுக்க தான் நம்ம குறுக்க போகணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானுங்களா? காலு போயிருச்சுல, அடுத்தது கை போயிரும். நீங்க அவ்வளவுதாங்கன்னா அப்படின்னா செத்தே போயிருவியா 2 நாள்ல. இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்றீங்க. ஆமாங்க. நமக்கு நம்ம நகுக. நமக்கு துன்பம் வந்தால் நம்ம சிரிச்சிடணும். பிறர் துன்பத்தை போக்க முயற்சிக்கணும். அட்லீஸ்ட் அவங்கள மகிழ்ச்சிகரமா வைக்கிறதுக்கு ஒரு பாதைய நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அது அறிவியல் அரங்கம். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சொல்லி தர்றீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் வாழ்க உங்களோட வளமுடன். அச்சச்சோ! பெரிய பெரிய வாழ் தலைகள்லாம் இருக்கு. குரு, ஜெயபாலு, டாக்டர் அம்மா, தியாகராஜ் எல்லாம் இருக்கிற அவங்கலாம் இருக்கும்போது நமக்குலாம் என்ன கவலைங்க? விட்டு 2 கலக்கிட்டு வரணும். இந்த தளவுல வந்து அந்த தளவுல வெளியில வரணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அப்புறம் வளமுடன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க சில தலைப்புகள்லாம் குடுத்திருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தது இல்லைங்களா? அதோட தமிழாக்கம் கூட இருந்தா, தமிழ்ல பேசுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அது குடுத்தது தியாகராஜ் ஐயான்னு ஐ திங்க். அவரு குடுத்தாரு. ஓகேங்க. நான் ஓகேங்க. தமிழ்ல சரிங்க, போட்டு சரிங்க. ஓகேங்க. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை இந்த அளவில் நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.